வெல்கம் டு Vrkitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்வீட் ரெசிபி கேரமல் பாயசம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் முந்திரி 50 கிராம், திராட்சை 50 கிராம், நெய் தேவையான அளவு, கண்டென்ஸ்டு மில்க் 4 to 5 ஸ்பூன்ஸ், ஏலக்காய் பொடி தேவையான அளவு, சர்க்கரை 250 கிராம், சேமியா 250 கிராம், பால் 1/2 லிட்டர். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய், இப்போ நெய் சூடாயிருக்கு. நெய் சூடானோடனே முந்திரி போட்டு நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். முந்திரி நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் முந்திரி எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச திராட்சையை போட்டுடலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி பொங்கி வந்த உடனே திராட்சையை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சேமியாவை நம்ம மீதி இருக்க நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சேமியா நல்லா இப்போ நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ சேமியாவை நம்ம எடுத்துடலாம். சேமியாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை நம்ம ஊற்றி நல்லா காய்ச்சணும். பால் சூடாயிட்டு இருக்கு. பால் நல்லா சூடாகணும். அதுக்குள்ளே நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 10 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்து சூடு பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். சுகர் சிரப் நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சிருந்த பால்லேருந்து ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து இந்த கேரமலில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கேரமல் சிரப்பை இந்த பாலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். கேரமல் சிரப் பால் கூட நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை எடுத்து போட்டுடலாம். இப்போ சேமியா நல்லா வேகணும். சேமியா நல்லா வெந்து வந்திருக்கு. வெந்து வந்ததுக்கப்புறமா கண்டென்ஸ்டு மில்க் 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் நல்லா சேமியாவோட மிக்ஸ் ஆனவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போது 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். நம்ம சுவையான கேரமல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கேரமல் ஃப்ளேவர் இருக்கனால இன்னும் இது நார்மல் பாயசத்தை விடவும் இன்னும் நல்லாயிருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.